ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி மிளகா பொடிக்கு உளுந்து, எள், கடலப்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இது எல்லாமே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், எள் நல்லா வெடியணும். ரொம்ப விட்டு தான் தீஞ்சிடும். சிம்லேயே வச்சு ரெடி பண்ணிட்டேன். கருவேப்பிலை ரொம்ப பச்சையாக இருந்தது பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக அதையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணதுமே எப்படி மொறுமொறுன்னு இருக்கும் அதை நான் காட்டுறேன் பாருங்கள். கலர் சேஞ்ச் பாருங்கள் எப்படி சூப்பராக ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னெல்லாம் காஞ்ச கருவேப்பிலை நல்லா வெயிலில் போட்டு பண்ணுவோம். இப்போ அதெல்லாம் இல்லை. இதில் பார்த்தாலுமே தெரியுது பாருங்கள் எப்படி நல்லா தூளாகுது பாருங்கள். இந்த ஸ்டேஜ் ஆனதுமே எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். காஞ்ச மிளகாவையும் வறுக்கணும். காஞ்ச மிளகாய் எல்லாமே வறுத்துட்டதுக்கப்புறமா எல்லாமே ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஆற வச்சுட்டு இங்கே பாருங்கள், தனியாக எடுத்து வச்சுருக்கேன் பெருங்காயத்தூள் எல்லாமே ரெடியாக இருக்குது. இது எல்லாமே நல்லா ஆறணும். நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு உப்பு போட்டு அரைச்சிட்டிங்கன்னா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். இந்த பாக்ஸில் போட்டதுமே மூடி போட்டு வைக்கக்கூடாது, கொஞ்சம் திறந்தே வைக்கணும். இல்லைன்னா உள்ளுக்குள்ளே அந்த ஈரப்பதம் போயிட்டு கட்டி கட்டியாக. இப்போ பாருங்கள், இட்லி மிளகா பொடி உடனே இட்லி சுட்டாச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இட்லி கூட வச்சு சாப்பிடும் போது வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.